என்னல இது என்னல இது பார்க்கவே வேற லெவலில் இருக்குல்ல காய்ஸ். இந்த ப்ராடக்ட்டை பார்த்தோன்னு ஆர்டர் போட சரிங்களா. இப்போ வந்து கைக்கு வந்துட்டு இது உண்மையாகவே இதே மாதிரி இருக்கா அப்படின்னு ரேட் எவ்வளோ எல்லாத்தையும் நான் வீட்டில் சொல்கிறேன் சரிங்களா. காய்ஸ் இதான் அந்த ப்ராடக்ட் சரிங்களா. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் ஒட்டதுக்கு பின்னாடி டபுள் சைட் டேப் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி ரைட்டு காய்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒட்டியாச்சு கீ ஹோல்டரை. இப்போ உள்ள ஒரு காரை வச்சுட்டு கீழே கீச்சரை தொங்க போட்டால் தெரியும். செமையாக இருக்குது காய்ஸ், பாருங்களேன். உண்மையே செமையாக இருக்குது. பட் இந்த வீடியோ ஃபேக்கு. அது ஃபேக்கு. இன்ஸ்டாலேருந்து வீடியோ டவுன்லோட் பண்ணி போட்டேன். ஏன் தெரியுமா இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி போட்டேன்? ஃப்ளாஷ்பேக். என்னல இது என்னல இது ஆல்ரெடி நான் ஆர்டர் போட்டது காய்ஸ். திருப்பி அது உடஞ்சிருச்சு. ரிட்டன் போட்டிருந்தேன், அதே திருப்பி போட்டிருக்கேன். எனக்கு இதே இடத்துல உடஞ்சிருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் நான் 3 டைம் ஆர்டர் பண்ணிட்டேன் காய்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது உடஞ்சிருந்துச்சு சரிங்களா. ரிட்டன் போட்டேன், திருப்பி வரும்போது அதே ப்ராடக்ட் திருப்பி தந்துட்டான். அதை ரிட்டன் போட்டு திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்து ஆர்டர் போட்டேன். அதுவுமே கீழே அந்த கீ செயின் மாட்டம் வந்து அது உடஞ்சி வந்துட்டு காய்ஸ். 3 வாட்டி ஆர்டர் பண்ணி 3 வாட்டி உடஞ்சி தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சது நல்ல ப்ராடக்ட் தான். பட் எனக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்னு தெரில. ஸோ வந்து இது நல்லாயிருக்கும்னு நினச்சி டேக் பண்ணுறேன். வேணா தொட்டு வாங்கிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி உடஞ்சி வரும்னு தோணுச்சுன்னா வாங்காதீங்க சரிங்களா. அவ்வளோதான்.